நம்ம சந்திச்சோன்னே கரண்ட் ஆஃப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஆமா ஆமா ஸ்டார்ட் பண்ணி போய் என்ன அப்புறம்? உன்னை எச்சரிக்கிறேன். உன்னை நான் எச்சரிக்கிறேன், ஓடி போய் மரியாதையா. பொம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்துக்க. வாய் அடக்கு முதல்ல. நீ முத அடக்கியா? என்ன என்னங்க பொம்பளை பிள்ளைய ஆச்சேன்னு விட்டுருக்கேங்கிறியா? இப்போ இவ்வளவு தூரம் இப்படி பயப்படுறீங்க? ஏங்க ஒரு ஆம்பளைய நெஞ்சில கைய வச்சு தள்ளுற நீ. ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளை அதான் என்னங்க நீங்க ஆம்பளையா? நீங்களா ஆம்பளையா? என்ன சொல்ல வர்ற? இல்லங்க ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளுது, நீங்க பாட்டுக்கு அங்க போய் நிக்கிறீங்களே, அதுக்கு நான் என்ன செய்ய? நீங்களும் நெஞ்சில கைய வச்சு தள்ள வேண்டியதானங்க. நான் அவன் நெஞ்சில கைய வச்சு தள்ள நீ ஓசல ப்ளூ பிளிம் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏங்க அந்த பிள்ளைய நிக்குதுங்க, தள்ளிடுவேன். என்ன நீங்க நொட்டுனது போத்தாது? நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளிடுவேன். நீங்க கிழிச்சிருவிய இப்படி தள்ளிடுவேன். யோ தள்ளியா? அதுதான் ஒரு பொம்பளை பிள்ளைய தைரியமா வந்து நிக்குது. எனக்கு ஆசை இருக்குது, ஆனா ஆனா குடும்பம் தடுக்குது. என்னது குடும்பமா? குடும்பங்கள் தடுக்குது. எந்த குடும்பம்? பிரச்சனை வேண்டாம், நான் வேணுங்கிறேன். மறுபடி ஒதுங்கி போறேன். நீ என்ன ஒதுங்கி போற? பொட்டச்சி நான் தான் ஒதுங்கி போறேன், நீ எதுக்கு ஒதுங்கி போற? வாய் அடக்கு. நான் அப்படிதான் பேசுவேன். இப்படி வாய் பேசினா உன்னை வாயாடி சிரிக்குமே. உங்கள்ட்ட அப்படியே நாங்க பேசாம இருந்தா நீங்க ஏறி தலையில ஏறி உட்கார்ந்துருவீங்க. இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். ஏன் மறுநாள் வச்சு பொழைக்க மாட்டாங்க. ஆனா புதன்கிழமை வருது, அது வியாழக்கிழமை வருது, உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? கிடைக்காதா? நான் என்னடா டூர் போயிட்டு வரதா சொல்லிட்டு இருக்கேன். ஓ ஃபர்ஸ்ட் நைட்ல பால்ல விஷத்தை கலப்பையா? நான் சொம்புல பால் குடிச்சா தானே. வேற எதுல குடிப்ப? வளரல. அப்ப அதுல கலந்து வைப்பே. அதுல கலக்க முடியாது, இன்ஜெக்ஷனா போட்டு கலப்ப. டேய் தடவி கூட வைப்பே. உனக்கு என்ன பிரச்சனை? நீ அப்படி எதை தடவினாலும் ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டு என் வேலையை பாப்பேன். முதல்ல உங்க வாயில போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அப்புறம் நான் ஒண்ணு செய்வேன். உன்னை மல்லாக்க படுக்க வச்சு வாயில துணியை வச்சு உலக்கை வச்சு குத்துவேன். அது எப்போ நான் தானே குத்துவேன். டேய் உலக்கை வச்சு குத்துவேன். மறுபடியும் சொல்றேன், ஒரு ஆம்பளை பையலுக்கு மரியாதை கொடுக்கணும் தெரிஞ்சு நடந்துக்க. நீங்க முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. தமிழ்நாட்டுடைய பண்பாடு என்ன தெரியுமா? என்ன? 5 வயசு பையன் ஆம்பளை பையன் இப்படி ரோட்ல நடந்து வர்றான்னா 50 வயசு கிழவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தான்னா ஆம்பளை பையன் வர்றான்னு படக்குன்னு காலை மடக்கணும். எதுக்கு? அதுதான் பண்பாடு. நம்ம பேரன் நம்ம மகன் தான் வர்றான்னு காலை நீட்டினான்னா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னு அர்த்தம். பார்க்க முடியலையா? நான் கண்ணாடி வச்சு காட்டவா? நீ ஒண்ணு வேணாம், நீ வாயை மூடு முத. அன்னைக்கே அழகே செஞ்சோன்னே. என்ன அறி வச்சான் உங்களுக்கு வேண்டாம். எது வேண்டாம்? குண்டி விருத்தவ குடும்பத்துக்கு ஆகாதுன்னா. இப்ப யாரோ சொல்லிக்கிட்டு இருக்க? யாரையோ சொல்றேன். நான் நிக்கும்போது நீ எதுக்கு சொல்ற? பிரச்சனை இந்த மாதிரி. உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிதான் இருந்தாலும் கூட சொல்றீங்க, இல்லனாலும் எனக்கு இப்படி இருந்தா தான் பிடிக்கும். அது வேற பிரச்சனை. ரொம்ப பேசுற. இங்க பாரு, இங்க பாருனா காட்டு. ஆம்பளை பிள்ளை பாவமேன்னு நீ விடுறே, மனசு விடுறே, உள்ள ஓடி போயிரு. நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்க. முதல்ல வாயடக்கம் கையடக்கம். ஆம்பளைட்ட போட்டி போட்டு ஒரு பொம்பளை ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. ஜெயிக்க முடியும் என்ன? இதே வசனத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? முடியாது. முடியும். அதான் சொன்னா 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். உனக்கு என்ன? நான் ஒரு சவரை கூட தாண்டி காட்டுறேன். இந்த பாவடைய கூட கழட்டி போட்டு பேண்ட் போட்டு கூட 10 சவர கூட தாண்டி காட்டுறேன். உனக்கு என்ன குட்டிச்சவரை தானே தாண்டணும்? நான் சொல்ற குட்டிச்சவரு செவரு இல்ல. 1000 குட்டிச்சவருன்னா 1000 பொம்பளைட்ட போயிட்டு வந்தாலும் ஆம்பளை தான். ஆனா பொம்பளை அப்படி அல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோடினா புது துணி. அது எது வரைக்கும்? ஒரு செலவு பண்ற வரைக்கும். செலவு பண்ணிட்டு அது பழைய துணி தான். குமரிங்கிறது எது வரைக்கும்? புள்ள பக்கற வரைக்கும். அது ஒத்த புள்ள பத்துட்டா உன்னை கழட்ட முடியும்னு மூளையில தள்ளிப்புடுவான். ஆனா நாங்க அப்படி இல்ல. 80 வயசுலயே நரச்ச மீசை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார தகுதி ஆண்மகனுக்கு தான் உண்டு என்பதை நான் அடித்து கூறுகிறேன். கணம் கோட்டார் அவர்களே, எனக்கு நல்ல ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இது ஆர்டர் இருக்கிறாங்களா? ஆர்டர் இருக்கிறாங்களா? ஆர்டர் ஆர்டர். தயவு செஞ்சு அந்த ஸ்டைல் முடி எடுத்து உள்ள விடு. புடிச்சு அப்படியே திருப்பி பிச்சு போடுவேன் பாரு. ஏன் உனக்கு என்ன கண்டு அழகுல உன்னை கண்டாலே எனக்கு அப்படியே பச்சை நாவியா வரும். அழகுல மயங்கிருவேன்னு உனக்கு ஒரு பயம். நீங்க பெரிய அழகு, நான் பெரிய நம்ம அழகி, உங்களை பார்த்து அப்படியே மயங்கிறேன். இல்லன்னு சொல்லு. அவங்க என்ன கேக்குற? நான்ல சொல்லணும், மக்கள் தான் சொல்லணும். என்ன பங்காளி, இந்த இடத்துல உங்களுக்கு எனக்கு தான் போட்டு. ஓகே தேங்க் யூ. அப்புறம் என்ன இந்தயா அவங்க சொல்லுவாங்க, நான் இல்லன்னு சொல்லல. பேரழகு என்ன சூர்யா படத்துல அது முதுகுல வளைஞ்சல வரியா? அந்த பேரழகு இல்லையா? பயந்து போறேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க.
நான் ராணி மாதிரி இருக்கேன் அவ்வளவுதான். அப்பாடா ரொம்ப சந்தோஷம். இப்பதான் ஒரு வார்த்தை ஒரு நல்ல வார்த்தையா பேசியிருக்கேன். ஒரு சில பேர் ஊர்ல எல்லாம் சொல்லாத பாரு அவனுக்கு என்ன ராஜா மாதிரி இருக்கேன் அப்படின்னு. இந்த பேர்லாம் பொதுவா ராசாத்தி மாதிரி இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், நான் மறுபடியும் சொல்றேன், பொறுமையா அடங்கிப்போ. என்கிட்ட ஜெயிக்கணும் நினைச்சினா அப்படிதான் போட்டி போட்டு பாப்பேன். நீ போட்டியா? போட்டியா? நான் போடலப்பா. ஏய் போட்டி போட்டி என்ன வம்பாடா திங்கிறேன் ஒருத்தன் தண்டம் கட்டுற ஒருத்தனாயா? அதானே நீ என்ன சொல்லிட்டு நொங்கு தண்டை மாட்டிக்கிட்டேன், நோண்டி தண்டை சிக்கிக்கிட்டேன் கதை. சரி அரிகரன் நீங்க இருங்க, வாய் ரொம்ப பேசுறீங்க, புடிச்சு கடிச்சு துப்பிடுறீங்க பாத்துக்கங்க. ஐயோ நீ என்னைய மவுத் கிஸ் அடிக்கிறீங்க, எவ்வளவு மறைமுகமா சொல்றா பாரு. யாருக்கு? உனக்கு அப்ப இந்த ஆசை இருக்கு. உனக்கு மவுத் கிஸ் கொடுக்கறதுக்கு அவட்ட இதுல போய் வாயை வச்சிருவேன். கரண்ட் அடிச்சு செத்து போவேன். போவட்டங்கறே. எதுல என்ன ஜெயிக்கிறோம் நீல? ஆமா சேவிப்பே. நான் சேவிப்பே. இந்த தென்னம்பட்டி மேடையில நீ என்கிட்ட தோத்து போய் ஓட போற. ஓட முடியாது. ஏன் நான் செய்யறத நீ செஞ்சு விட்டீனா இரு, உனக்கு நான் பொண்டாட்டியா இருக்கேன் போ. திருப்பிக்கிட்டு நான் செய்வேன். செஞ்சுட்டீனா நீ எனக்கு புருஷனா இருப்போ. நான் ரெண்டு ஒண்ணுதான். படுத்துக்கிட்டு போத்துனா போத்திட்டு படுத்தா ரெண்டு ஒண்ணுதானே. தப்பு. என்ன இந்த வார்த்தையை இப்படி சொல்லக்கூடாது. ஏன் பழமொழி அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க? படுத்துக்கிட்டு போத்துனால ஒண்ணு, போத்திக்கிட்டு படுத்தா ஒண்ணு சொல்லக்கூடாது. எங்க கிராமத்துல அப்படிதானே பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. பழமொழியை ஆராய்ச்சி பண்ணணும். என்ன அவன் சொன்னாங்கிறதுக்காக நம்ம திரும்ப சொல்லிட்டே இருக்கக்கூடாது. படுத்துக்கிட்டு போத்துறவன் வேற, போத்திட்டு படுக்கிறவன் வேற. அதுக்கு என்ன அர்த்தம்? படுத்துட்டு போத்துறவன் சுகாதாரமானவன். ஓ படுப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் எடுத்து பத்திக்கிறவன். போத்திக்கிட்டே படுக்கிறவன் சீக்காளி. அவன் படுக்க அப்படியே கொடுத்துருவேன். அப்ப இது அப்படி ஒண்ணு அப்படியாக அறிவுக்கு வேலை கொடுக்கணும். மண்டையில எத்தனை மூளை வச்சிருக்கேன் எதுக்கு? சாரி கிட்னி கொஞ்சம் கம்மியா இருக்கு. கிட்னி இங்க இல்லடி, இங்க இருக்கு. இங்க இருக்கு. சரி என்ன ஜெயிக்கிறோம் நீல? செவிக்கிறேன். நான் நினைச்சா ஒரு செகண்ட் தான். இந்த சட்டை பேண்ட் ரெண்டையும் கலட்டி தூக்கி எஞ்சிட்டு ஒரு மலை துண்டல கோமணம் கட்டி தென்னம்பட்டியும் 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். நீங்களா? உனக்கு ஒரு சலுகை தரேன். என்ன சலுகை? பொம்பளை பிள்ளைங்கிறனால நீ பாவாடை சட்டையை கழட்டிட்டு உனக்கு துண்டு தர மாட்டேன், ஒரு கர்ச்சீப் தரேன். பத்தாது. போதும். பத்தாது. அதை இங்க மட்டும் மறைச்சா போதும், பின்னாடி யாரு பாக்குறா? அப்படி தொங்க விட்டுட்டு நீ தொங்க விட்டுட்டு 16 ரவுண்டு மட்டும் அடிச்சு வா. நீ 32 வேணாம். என்னங்க இப்ப ஓட்டி போடுறீங்க? என்ன நீங்க ஏதாச்சும் ஒரு முளை துண்டை கட்டிட்டு வரீங்க. என் குழந்தைய ரோசக்காரி. நீங்க என்ன 32 ரவுண்டு? என் குழந்தைய எதுவுமே இல்லாம இதுல 64 ரவுண்டு வரும். மொட்டை குண்டியாவா? நான் எப்ப சொன்னேன்? ஐயோ கூடவே பொட்டி. உங்க மாமன் சொல்லிருக்கா? அவரு பாவடியா? நான் எங்கயா சொன்னேன்? அவரா தானே சொன்னேன். மாமா அக்கா புருஷன் கூட பார்க்க மாட்டேன். சங்க புடிச்சு போட்டின்னு வந்துருச்சு. அவர் என்னையா நம்ம ஜெயிக்கணுமா இல்லையா? நீ உன்னால முடியுமா? நீ அவரு முடியுமா முடியுமா முடியாது. பொட்டுச்சுனா ஒரு ரவுண்ட் வர முடியுமாயா? ஒரு ரவுண்ட்லயே உன்னை க்ளோஸ் பண்ணிடுவா. அப்புறம் எப்படியா நான் 16 ரவுண்ட் வரேன்? நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? நீங்க இருக்கறதான் பயம். அப்பா இதரா உன் குழந்தையா மொட்டை குண்டியா போடு. எங்க அக்கா அதுக்கு வருது, நான் அதுக்கு தீவெட்டி பிடிச்சிட்டு வரேன். தீவெட்டி பிடிச்சு வரியா? கையில ஒரு விளக்கு தெரியணும்ல. கையில ஒரு விளக்கு ஒண்ணு வச்சிருக்கடா, அப்படியே கோயிலுக்கு சுத்திட்டு அது ஏய் இங்கறா, அவன் என்ன கருப்சாமி ஆடி வரா தீவெட்டி பிடிச்சு வரதுக்கு? அடப்பா ஒன்னு செய்யுங்கடா, தீவெட்டி வேண்டாம், மைசூர் காட்ட சொல்லி ஒரு ஜெனரேட்டர் வாடகைக்கு எடுத்துக்கங்க. ஒரு போக்கஸ் லைட் வச்சு எல்இடி 2 வந்து வரும்போது இப்படி அடியில காமிச்சிட்டே வாங்கடா. இங்கேரு அது மட்டும் இல்ல குடும்பம் ஏன்னா காய வரது இல்லாம நம்ம வீடியோக்காரங்க எல்லாரையும் சேர்த்து வர சொல்லுங்க. அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவார், நீ சொல்லவே வேண்டாம். செய்ய முடியாதுல்ல? பொம்பளை பிள்ளை அப்படி வர முடியுமா? அப்ப ஒத்துக்க. நீ செய்யறத நான் செய்ய முடியாதுன்னு ஒரு வார்த்தை நிரூபிச்சிட்டினா இதே மேடையில இந்த பேச்சுக்கு போட்டு முதல்ல அழகேசன் தொங்குறேன், அவன் காலை பிடிச்சு நான் தொங்குறேன். எனக்காக இறங்க மாட்டியா மாமா? இப்பதான் டீ சாப்பிட்டான். என்னது? ஓ இப்ப சுருக்கு வச்சா வாந்தி வந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சுக்கிறோம். நீ சொல்லுடி, நான் செய்ய முடியாது செஞ்சு. முன்னாடி வருது பின்னாடி வருது. ஐயோ கடவுளே, ஏங்க நீ சரியான ஆம்பளை. நீங்க பண்ணதை நான் பண்ண முடியலன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா அதே மாதிரி நான் பண்ற விஷயம் உங்களால பண்ண முடியாது. பண்ண முடியலன்னா போட்டின்னு வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நல்லா நான் சமைப்பேன். வேட்டியா அவுத்தாலும் போயிடுவேன். நான் சமைப்பேன். சமைக்கலாம் இங்க ஒரு தெரியுமா உனக்கு? சமையல் கலை ஆணுக்கு உகந்ததா பெண்ணுக்கு உகந்ததா? பெண்ணுக்கு உகந்ததான். வீட்டுல சமைக்கிறது நாங்க தானே சமைக்கிறோம், நீங்களா சமைக்கிறீங்க? சரி நம்ம அதிசயமா பீத்திக்கிறீங்க. கல்யாணத்துக்கு சமைக்கிறோம்னா ஆம்பளையால் தான் சமைக்கிறேன். இன்னொரு விஷயம், அதுக்காக நான் ஆம்பளையால் சொந்தம் சொல்லல. உண்மையிலேயே சமையல் கலை ஆண் மகனுக்கு சொந்தம். எப்படி சொல்லு? எப்படி? ஆமா ஆத்தா நாளைல இருந்து எல்லாரும் வீட்டுக்கார சமைக்க விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. ஏமா நான் விளையாட்டுக்கு சொல்லல, புராணத்திலே இருக்கு. எப்படி? ஒரு சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு வச்சுக்க, எப்படி இருந்துச்சு சொல்லுவான்? டேஸ்டா இருந்துச்சு. அது நீங்க இப்ப சொல்றது
உண்மையான வார்த்தை அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆஹா, சாப்பாடு சுவை ருசியா? நலபாகம்டா. நரபாகமா? நலபாகம் நலபாகமா சமைச்சிருந்தான்டா. அப்படின்னா நலன்கிறவன் யாரு? யாரு? நலன்னா ஆம்பளை. நம்ம தமயந்தியுடைய புருஷன். தமேந்திரனோட புருஷன். தமயந்தியுடைய புருஷன் நல சக்கரவர்த்தி. அவன் தான் சமையல் கலையை முதல்ல அறிமுகப்படுத்தினவன். சமையலுக்கு அறிமுகப்படுத்தின ஆம்பளை தானே தவிர பொம்பளை கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்க ரெக்கார்டு இதெல்லாம். விவரம் தெரியாம பேச மாட்டேன். நான் துணி துவைப்பேன். துணி அதெல்லாம் பெரிய விஷயமா? நாங்களும் துவைப்போம். வீட்டுல இருக்க வேலையெல்லாம் நான் பாப்பேன். நானும் தான் பாப்பேன். நான் ஒரே நேரத்துல 5 வேலை பாப்பேன். ஏய், நான் 50 வேலை பாப்பேன். நான் புள்ள பெப்பேன். போச்சா? இது ஒரு பேச்சாடா? நான் பண்றதெல்லாம் எல்லாம் சொன்னீங்க. அப்ப நானும் பெப்பேன்னு சொல்லு. போட்டியில புள்ள பெக்கறதலாமா சேப்பாங்க? ஐயே, நான் சேப்பேன். இந்த இடத்துல உனக்கு எனக்கு போட்டி. 2 பேரும் ஒரே நேரத்துல செனை ஆகுறோம். நான் 10 மாசம் உனக்கு நான் தள்ளுபடி பண்றேன். 5 மாசத்துல நீ பெத்து காட்டு. நீ எனக்கு என்ன 16 ரவுண்ட் கொடுக்குற? நான் உனக்கு தள்ளுபடி பண்றேன். 5 மாசத்துல நீ புள்ளைய பெத்து காட்டு. நீ என்ன சொல்றியோ நான் இந்த இடத்துல செய்யறேன். ஏன்னா புள்ள பெக்கற ஒரு மேட்டராடா. அது எவ்வளவு சிரமம் தெரியுமா? கஷ்டப்பட்டு முக்கி பெக்கறக்குள்ள பொம்பளை நாங்க படுற கஷ்டம் இருக்கே உங்களுக்கு தெரியுமா? அட நீ முக்கி பெக்கற நக்கி பெக்கற அதெல்லாம் நான் கேட்கல. நக்கியெல்லாம் பெக்க முடியாது, முக்கி தான் பெக்கணும். சரி, இப்போ நீ புள்ள இந்த உனக்கு ஆவுன்னா இந்த ஒரு காரணத்தை சொல்லி ஆப் அனுப்புறிய. இன்னைக்கு இந்த தென்னம்பட்டி மேடையில இதோட இந்த விஷயத்துக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன். சரி அறியறேன். நாங்க இல்லனா உங்களுக்கு தகப்பேங்கிற ஸ்தானம் வழங்க முடியாது. நான் இல்லனா உனக்கு தாய்ங்கிற ஸ்தானம் வராது. அது வேற. நாங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சோம். இனிமே புள்ள பெக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுக்கங்க. நீ பெக்க முடியாது. ஏய் அப்படி சொல்ற? லட்சணம் அப்படிதான் இருக்கு. இப்போ நீ புள்ள பெக்கறேன்னு கேட்டில? சரி. இந்த மேடையில நான் புள்ள பெக்கறேன். பெத்து காட்டு. புறா. சீக்கிரம் புளுக்குன்னு. நான் புள்ள பெக்கறேன். மாற்று கருத்து இல்ல. நீ எனக்கு புள்ள விடுவா. என்னது? ஏய் என்னங்க? புள்ள விடு. என்னங்க கூப்பிடுற? எனக்கு புள்ள விடு. வா. படுக்க வா. ஹலோ. இத வா. படுக்க வா குனி. இந்தமா. யாரு? ஹலோ. நீ எனக்கு புள்ள. இந்தமா. ஒண்ணு அவருக்கு கொடு. இல்லனா எனக்கு கொடு வா. ஏய் நீ ஒண்ணு புடுங்க வேணாம். பேசாம புடிட்டு உட்கார். கூட இங்கமா. இந்தமா. இவங்க 2 பேரும் ஆடி மாசம் அடுத்த மாசம் விரதம். எனக்கு கொடுப்பா. என்ன ஆளாளுக்கு என்ன போய் இதோ அக்காட்ட புள்ள விடு சொல்லி தம்பி ஆக்குறேன் பாரு. நல்ல குடும்பம். கல்யாணம் பண்றதுக்காக கேக்குறாயா? யாயா நீ வேற பேச்சலாம் இல்ல. எனக்கு நீ புள்ள கொடுத்தீனா நான் பெக்க தயார். இங்க நீ பைத்தியமா? இப்ப நீ என்னை மாசமாக்கனா நான் மாசமாவேனா? திருப்பி நான் உன்னை மாசமாக்கனா நான் தான் மாசமாவே, நீ மாசமாக மாட்ட. தெரியுதா? ஏன்? அதுதான் உன் சக்தி. ஏன்னு கேளு. ஏன்? கருப்பு பைய ஒருத ஆண்டவன் எங்கட தான் வச்சு படத்துட்டான். அட உங்கட கருப்பு பை இருந்தா எங்கட மஞ்ச பை இல்லாம போயிருமா? கருப்பு பை இல்லையா? கருப்பம் பம் வரதா? கேரி பையில கூட புள்ள பெத்துட்டு போறேன். எனக்கு புள்ள கொடு. நீ படுக்க வா. என்ன நீ இதுலயே போ. ஓ பலகலக போய் சரியில்லை. சி இந்தரே என்ன சொல்லி தலையடா? வா. புள்ள கொடு. ஐயோ நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? இல்ல சேர்ல உட்கார வா. இல்ல ஓன் ஜவிட்டு காட்டும் கேக்குறேன். இல்ல சோபால உட்கார்ந்து. இந்த அது மேல ஏறி உட்காரு. இந்த உனக்கு எட்டாது. அது மேல நான் உட்கார்ந்தா வாய். சி போய் தலையாமத நான் என்ன பேசிக்கிறேன்? புள்ள கொடு. என்ன நீ புள்ள கொடு. அது தெரியாமையா சொல்லுது? பெக்க சொன்னீல. ஐயோ நான் பெக்கற குடுக்க சொல்லுங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு நான் கொடுத்தாலும் எனக்கு நீ கொடுத்தாலும் பிரச்சனை எனக்கு தான். அதுதான் மேட்ரு. வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தான். நான் வேலி நீ சேலை. உன் மேல நான் விழுந்தாலும் என் மேல நீ விழுந்தாலும் பாதிப்பு உனக்கு தானே தவிர சேலைய கொண்டு போய் வேலில யாராவது எடுத்து போட்டா தான் கிளியும். அப்படி அல்ல. உனக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். என்ன உதாரணம்? பெண்கள் எல்லாம் பால் மாதிரி, நாங்க தயிர் மாதிரி. ஓ மை காட். எங்க உரண்டா தயிர்ல நீங்க 10 அண்டா பாலை ஊத்தினாலும் தயிர் தயிரா தான் இருக்கும். வெள்ளையாத்தான் இருக்கும். உங்க 10 அண்டா பால்ல நம்ம ஒரு பிட்டு தயிர் உள்ள விழுந்தாலும் உங்க பால் பிரித்து போயிடும். திருத்து போயிடும். அப்ப டேமேஜ் யாருக்கு இருக்கு? உங்களுக்கு தான். திருத்து போனா நாங்க கவலைப்பட மாட்டோம். அத உடனே நாங்க இதா மாத்திடுவோம். அதுதான் தயிரா. ரசகுல்லாவா பாத்தி. சரி விடு. சின்ன புள்ளையா இருக்க. மேல கைய வச்சே. கையடியா. அப்ப கீழ வைக்கவா? மேல வச்சா தப்புக்குற கீழ வர வைப்பியா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு டேஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சு தானே செய்யணும். நான் கூட நீ தான் தள்ளுறன்னு பார்த்தே காத்து தள்ளுது. காத்து தள்ளுதா? என்னடா இன்னும் தாக்கு ரிவர்ஸ்ல போறமே. காத்துலயே தள்ளுதே. இங்க நீ மூடு வாயே. நான் சரி விடு. சூட பாத்துக்க. அத்தா 10 ரூபாய்க்கு சூட கட்டி வாங்கிட்டு வர சொல்லி அந்த டிஸ்டி சுத்தி போடுங்க. ஏயா? அதனால தான் அந்த ஆளு இத பத்தி நானே சுத்தி போறேன். அவன் ஹலோ ஹலோ. இந்தாங்க. திரும்ப. எங்க டிஸ்டி எடுக்கற? ஏய் இங்க இருக்கு. இந்தாங்க. எங்க முண்டியவே போட்டுட்டு இருக்கான். எங்க சுத்தினாலும் வாயில தான் துப்ப சொல்லணும். அது துப்புச்சுன்னா உன் கை நாயிரு போயிரு. சீ கர்மம். ஆமா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது பண்ணிட்டு இருக்கேன். அவன் வாயை திறந்தாங்க. வியாபாரம். நேத்து இந்த
இல்ல சொல்லி முடிச்சாச்சுன்னா விட்டுருமா? இல்ல முந்தா நேத்திய மாமே அப்படிதான் இருப்பான். சரி இளநியா வைக்க இளநியா என்ன இளநி? செவ்வளனியா? நம்மகிட்ட எல்லா இளநியுமே இருக்கு. பொள்ளாச்சி இளநியா யாழ்ப்பாணம் இளநியா? பொள்ளாச்சி ஞாபகம் பாக்கவே தெரியல. நான் இளநி சாப்பிட்றதுல இந்தியாவிலேயே ஒண்ணா நம்பர். இந்தியா இளநி எப்படிங்க? தமிழ்நாட்டு இளநி. இப்போ உள்ள பயலுக்கு இளநி சாப்பிட இங்க தெரியல. பாருங்க எல்லாருமே எள்ளி ஒரே மாதிரி தான் சாப்பிடுறாங்க. அது என்ன நம்ம வித்தியாசம்? நம்ம ஏங்க இளநியை வாங்கினா வெட்டிட்டு ஒரு ஸ்டாரை போட்டு உறிஞ்சிட்டு போக வேண்டியது. அதுதான் தப்பு. இளநியை வெட்டி கொலா போட்டு குடிக்கிறியே, கொலா அதான் ஸ்ட்ரா. அதுல என்ன இருக்கு? இளநி இங்க இருக்கு, வாய் இங்க இருக்கு, இடையில கொலா இருக்கு. இதுல என்ன இருக்கு? ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஊத்தாம இருக்கும்ல, வாய் கீழ ஒழுகாம இருக்கும். இளநி அப்படித்தான் எங்கேயும் சிண்டாம ததறாம சாப்பிடலாம். சாப்பிடும்போது பல்லு, எகுரு, நெஞ்சு, வாயெல்லாம் நனையணும். அப்பதான் சூடு தனியும். அப்புறம் தூக்கி தள்ள ஊத்திக்க வேண்டியதானே. இளநி கையில எடுக்கணும். அந்த பக்கம் நீட்டி பேசு. இளநி இருக்க பக்கம் தான் சொல்ல முடியும். நான் நினைக்கிற பக்கம் எதுக்கு நீட்ட? ஏன் இளநி சிமெண்ட் கலர் துணி போட்டு மூடி வச்சிருக்கீங்க? வாங்க இளநி கையில எடுத்து. உனக்கு மட்டும்தான் வித்தியாசமா கருப்பு கலர் கருப்பு கலர் துணி. எந்த கலரா அதான் சொல்ல முடியும். செங்கப்பு கலர் இது. அட லைட்டா அப்படி சீ விட்டு சின்ன ஓட்டையா போட்டு. ஏன் பெருசா போட்டா? கொல கொடன்னு கொட்டி போயிடும். ஐயோ ஆடா வாய வைக்க முடியாது, வாய்க்கு மிஞ்சிடும்ல. என்ன எலி கத்துற சத்தம் கேட்குது எங்கேயோ? என்னடா நீதானா? பேக்ரவுண்ட் அப்படி குடிச்சாதான் இளநி குடிச்ச மாதிரி இருக்கும். எப்பா நீ உன் மயம் எல்லாம் அப்படித்தானா? எஸ் இளநி வைக்க வந்தா உம்மா. ஏய் அம்மாளை பத்தி பேசாத சோதியப்பா. உம்மா உம்மா நைட்டில சூப்பரா இருக்கும். ஏன் உனக்கு மாமியா வேணும்யா? மாமியா வேணும்னு தான் சொல்றேன். அப்பா ஐயா உங்க ஒப்பி சொல்லியா சொல்றா சாப்பா. கப்பே கோவப்படுறாரு. அம்மாவை சொல்றீங்களா பெரியம்மாவை சொல்றீங்களா? சம்மோலி அம்மா நீ வச்சிருக்கியா? ஓ அது நீ தொர்ராசி கவுன்சிலியாவா? பங்கு வச்சிட்டாங்க பெரியப்பா. ஏன் வைக்காத அம்மா? தள்ளி விடு அம்மா, போய் எண்ணெய் தாடி சும்மா. உன் கையை கடுக்க போகுது. நான் நிப்பாட்டுறக்குள்ள நீ எதுக்கு நிப்பாட்டுன? ஏம்மா நீ தான் நிப்பாட்ட முயற்சி பண்ணியாம்மா? ஸ்லோவாயிருச்சு. ஏம்மா நீ நிப்பாட்ட முயற்சி. சொல்ற மாதிரி கேளுமா. ஹலோ என்ன என்ன சொல்ற மாதிரி செய்வா. இல்ல எனக்கு தான் தெரியும். அழகு என்னட்டா நீ கொஞ்சம் இறங்கி வந்து இந்த பக்கம் ஆடா பிடிச்சோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இரு நானே பண்றேன் இரு. கால ஆட்டிக்குமா. என்ன பண்ற? அவ்வளவுதான். உங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வச்சோம். என்ன பார்க்கறாய்? அப்படியே கீழே குடிச்சிட்டு பாப்பாங்க.
5000 10,000 உள்ள கிடக்கு. என்ன ஐயோ காசுன்னா இப்படி பேயா அலைகிறாங்களே. அந்த சாக்கில் அவளை தள்ளிட்டு போறேன் பாரு. 5000 10,000 பணம் இல்லை, சம்பளம் வாங்குற கம்பெனிலாம் உள்ள கிடக்கு. அதெல்லாம் இல்லையா, சம்பளம் வாங்குற கையெல்லாம் உள்ள இருக்கு, அதெல்லாம் வெளியே தள்ளணும்னு. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கப்போ இளநரங்க சின்ன பிள்ளைல தேனை தள்ளிட்டாங்க. தலையிலையா ஜெயா ஜெயா ஜெயான்னு என்ன செய்யா செய்யா ஜெய ஜெயா உண்டன் பாதம். ஹலோ 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 ஏய், அது சிவா சிவா. அது அர்ச்சனா நேரத்துல சிவ சிவ உந்தன் பாதம். அது அப்படி வருதா? ஏன் இப்படி பாடினா என்ன? நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? பொட்டச்சி ஹலோ. நானே வெக்கப்படாம இருக்கேன், நீ என்ன அதானே. அதிசயம்? நீ உதுத்து சிரிக்கி பேசாம இருப்ப. இப்படி தாண்டா ஏதாவது வாயில வந்து சொல்லி போடுறேன், இப்போ கட்டை வாங்கிக்கிறேன். நான் உன்னை ஓப்பனா ஓ என்னையா பேசுற? பொம்பளை பிள்ளை என்னையா கேட்டீங்க? சொன்னேன் டேய், என்னையா சொன்னீங்க? ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல வந்தேன். இதுதானா? சரி விடு, நீ கோவிச்சுட்ட முதல்லையே. நீயே நீ ஓப்பனா என்னம்மா நீனு நீ இது கூட தெரியாம இருக்க? ஒரு ஓப்பனா கேட்டு எங்க என்னப்பா மேடையிலேவா? நீ என்ன இவ்வளவு விவரமான உள்ள ஒன்னும் தெரியாம இருக்க? அங்கேயே பேசுறது நல்லது, உள்ள போய் பேசுறது காட்டு. ஏய் ஷர்வின், ஏய் ஷர்வின், நீ கேளு ஷர்வின். நான் அதான் கேட்டேன், மேடையில நான் கேட்டேன். உன்னை மனசார விரும்புறேன். எது? எது விரும்புறீங்களா? நீ என்னைய விரும்புறியா? எதுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க ஒரு மாதிரி? உனக்கு பிடிக்குமா? என்னது? உனக்கு பிடிக்குமா? என்ன என்னை கேக்குறாய்? பிடிக்குமான்னு கேட்குறேன். அப்படியா கேட்ட? அப்புறம் என்ன பல்லு விளக்க பிடிக்குமா கேட்டாரு? அது எப்படி கேட்கறது? கேட்டப்பட்டு அப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சிருக்க. நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கவா? எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. கைப்பழக்கமா? இல்லம்மா, கையினுடைய வேலை தான். ஓ மோகரே பாரு மோகரே. நல்லதுங்கிறேன். யாரு என்னை விரும்புறேன்னு சொன்னீங்களே. ஐட்டா அதெல்லாம் சும்மா இருக்க, அந்த மைக்கை ஆஃப் பண்ணுங்கனே. என்னை விரும்புறேன்னு சொன்னீங்களே. ஆமா. விரும்புனீங்கன்னா இப்போ எனக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்குவீங்க தானே? அதுக்கு தான் விரும்புறது. இல்லை ஒரு வேளை ஏமாத்திட்டு போயிருவீங்களா? சீ, அந்த புத்தி எனக்கு கிடையாது. எதா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சா பிடிச்சிருக்குமே, இல்லைன்னா இல்லை. நான் எந்த விஷயமே எங்க அப்பா கேட்காம பண்ண மாட்டேன். நல்ல விஷயம்தான். ஏன்னா எங்க அப்பா என்னை கைக்குள்ளேயே வச்சு சின்ன வயசுல இருந்தே பொத்தி பொத்தி வளர்த்தாரு. ஒப்பன் கைக்குள்ளேயாவே வச்சிருந்தேன். கை நல்ல வேலை உன் கைக்குள்ள வைக்காம இருந்தா பாருங்க. மனுஷனா நீ? நல்ல வேலை பீர், நல்ல வேலை ஐயோ! எடுத்து பிரிஞ்சில வைக்க. சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். வாயை மூடுங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நாளைக்கு கல்யாணம் ஆகி நமக்கு முதலிரவு ஒன்று நடக்கும்ல. கண்டிப்பா அப்ப நடக்கும். எங்க அப்பா சோதி அப்பாவும் நானும் தான் ஒண்ணா வருவோம். ஆமா. முதல்ல உங்க ஒப்பனை செஞ்சுட்டு தான் உனக்கு செய்யணுமா? என்னடா அது முறை? அப்படி சொல்லல. பெரிய மனுஷன் அவன் தான் சொல்றான்னா அப்படி வரக்கூடாது. ஏங்க அப்படி சொல்லாதீங்க. பாதுகாப்பு பயந்துருச்சுன்னா பிள்ளை. நான் ஒரு பயந்த சோபம் உள்ள ஆளு. பயப்படுற அளவுக்கு யாராவது படக்குன்னா எனக்கு புழுக்குன்னு பயம் வந்துரும். ஆனா பயப்படுற அளவுக்கு அங்க ஒன்றும் குறையா நடக்க போகுது. நீங்க ஏதாவது செஞ்சுட்டீங்கன்னா உனக்கு புழுக்குன்னு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அவருக்கு தான் கூட்டு போறதே அப்புறம் செஞ்சிருக்கீங்கன்னா வேணா ஒண்ணு செய்வோம். நீங்க அப்பாவும் ரூம்ல இருங்க, நான் வெளியில இருக்கேன். அதைத்தான் கேட்டேன். இப்ப முதல்ல உங்க ஒப்பனை முடிச்சுட்டு தான் உன்னை முடிக்கணும் போல. அப்படி உங்க சொல்லலையா? ஒப்பனை கொல்ல போற நீ. முதல் மணிக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருங்க, நான் வெளியில இருக்கேன். அப்படி இருக்க கூடாது. நீயும் நானும் தான் உள்ள இருக்கணும். சரி, அப்ப நானும் எங்க அப்பா உள்ள இருக்கோம், நீங்க வெளியில இருங்க. அட மானங்கிட்ட நாயே, நீ உங்க ஒப்பனோட இருந்து பிரயோசனம் இல்லடி. என்ன பழக்கம்? நான் தான் செய்யணும், உங்க ஒப்பன் செய்யக்கூடாது. அப்படி சொல்லல நானு. அப்படி செஞ்சா நாளைக்கு அடங்க ஒப்பன் வழி அப்படின்னு கேட்பாங்க நம்மள. செய்யக்கூடாது. நான் அப்படியா சொன்னேன்? அப்பா வந்து எனக்கு துணைக்கி இருக்கணும்னு சொன்னேன். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை. அவள் உள்ளே வரட்டும். அவரு ஒன்று தப்பு கூடயே இருக்கட்டும். ஒரு 2 தூக்கு மாத்திரை போட்டு தூங்க வச்சு போறேன் ஆளை. ஒரு பிரச்சனை இல்லை. அது வாட்டுக்கு கம்முன்னு கிடக்கணும். சத்தம் கிட்ட கேட்டு முழிச்சதுனா தான் பிரச்சனை. சத்தம் கேட்காம செய்யணும். நம்ம அதான் முக்கியம். சரியா? என்ன செய்ய போறோம்? சில நேரத்தில் கேட்கத்தான் செய்யும். அது வேற. இப்போ நான் உன்னை எப்படி மனசு நெசிக்கும் சொல்லவா? சொல்லுங்க. ஏன் இந்த கண்ணை கழட்டி வச்சுட்டே இருக்கீங்க? என்னை காட்டில் உனக்கு அழகா இருக்கும். இது கண்ணில் மாட்டிக்கவா? இல்லை, இடுப்பில் மாட்டிக்க. கேட்குறா அவர் கேள்வி. கண்ணை மாட்டுறதாண்டி கண்ணாடி. ஓ மை காட். வாவ், என்ன விலை கண்ணங்கரையும் தெரியுது. கருப்பு கண்ணாடி அப்படித்தான் தெரியும். எங்க இருக்கு? வா, அப்படியே தான் தடைப்பார். கொஞ்சம் கீழே கீழே தடவு. கொஞ்சம் கீழே. உனக்கு கண்ணாடி எப்படி இருக்கு தெரியுமா? நாட்டாம தம்பி டீச்சரை வச்சிருக்காமல்லடோ. உன்னை எப்படி நினைச்சிருக்கு தெரியுமா? எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லட்டா? சொல்லுங்க. கிளி ஆடி வரும் வந்த கிளி ஒரங்கட்டு ஒரங்கட்டு பொன்னாத்தான் ஓ கூட
மூலையிலே இருக்கிறது என்னாத்தான்